உகாதி அன்னைக்கு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், அதே மாதிரி நாங்கள் எங்கெங்கே ஊர் சுற்றினோம், இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. காலங்காத்தால ஏஞ்சாதமா பசங்களை உட்கார வச்சு அம்மா எண்ணெய் நல்லா தடவிட்டு இருக்கிறாங்க. தலையில் பாடி ஃபுல்லாக எண்ணெய் தடவுறாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா செய்வாங்க. நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்த மாதிரி எண்ணெய் தடவுறது இதெல்லாம் அப்பா வேலை தான். அப்பா தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு ஊற்றுவாங்க பாரு. அந்த வெயிலுக்கு மசாஜ் பண்ணாங்க இல்லையா, அந்த டயர்டுக்கு தலைக்கு சூடாக தண்ணி ஊற்றின உடனே அப்படியே மயக்கமே வந்துடும். அதுக்கப்புறம் சூடாக இட்லி கறி செஞ்சு வச்சுட்டாங்கன்னா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே தூங்கிட வேண்டியது தான் நம்ம வேலை. அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது அம்மா பண்ணுறப்போ அப்பா ஞாபகம் தான் வருது. அப்பா நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையான்ட்டு அப்பா ஞாபகம் தான் வந்துச்சு. எங்கள் பசங்க இன்னும் சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்போ அப்பா தான் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அப்பா தான் எண்ணெய் எல்லாம் நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டுறது அப்பா வேலை தான். இது பண்ணுறப்ப எல்லாம் அப்பா ஞாபகம் தான் வரும். இப்போ இந்த வேலையெல்லாம் அம்மா தான் செய்கிறாங்க. இப்போ நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டாங்க இல்லையா, கொஞ்ச நேரம் விட்டு அவங்களுக்கு தலைக்கு குளிப்பாட்டிட்டாங்க. சரி ஃபெஸ்டிவல் இல்லையா, பண்டிகை இல்லையா, அதனால் வீடெல்லாம் நல்லா தொடச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வீடு தொடச்சின்னு இருக்கிறேன். அம்மா கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டிஃபன் செஞ்சு வச்சுட்டாங்க. ஒருவேளை அவங்க ஒருவேளை நான் டிவைட் பண்ணிவிட்டு செஞ்சிட்டோம். மடமடன்னு ஆகிடும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிட்டு செஞ்சு முடிச்சாச்சு. அம்மா வீட்டுக்கு போனதும் ஃபுல்லும் ரெஸ்ட்டு தான் அப்படின்னு நான் எப்போவுமே நினச்சதே கிடையாது. ஒரு 2 நாள் நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். இல்லைன்னு சொல்லலை, 2 நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஏன்னா அங்கே நம்ம செஞ்சுனே இருப்போம், நம்ம பசங்களை கத்தினே இருப்போம் இல்லையா, அதனால ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அம்மா கூட எல்லா வேலையும் ஷேர் பண்ணி செஞ்சுனே இருப்பேன். அப்போது அம்மாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லையா. பாவம் நம்மயாச்சும் எப்பயாச்சும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் அம்மாங்க நினச்சி பார்த்தா அவங்க அம்மா வீட்டுக்கு போனதே கிடையாது, ரெஸ்ட்டு எடுத்ததே கிடையாது இது வரைக்கும். நம்ம எப்பயாச்சும் வேலை செஞ்சால் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், அவ்வளோதான். அவங்களுக்கு ரெஸ்ட்டுன்ற வார்த்தையே அவங்க வாழ்க்கையில் இல்லை போல். எப்பவுமே ஓடி ஓடி வேலை செஞ்சுனே இருப்பாங்க பாவம். செஞ்சுனே இருக்கிறாங்க, இப்பயும் செஞ்சுனே இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க ரெஸ்ட்டு எடுத்ததே கிடையாது. அதனால் நானும் ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரி சாப்பிட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு கறி எதுவும் வாங்கிட்டு வரல. கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சது வாங்கிட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கறி எதுவுமே வாங்கிட்டு வரல. கோயிலுக்கு போகிறோம். எப்பவுமே எங்கள் மூஞ்சி பார்த்து பார்த்து உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா. எங்கள் ஊர் கோயில் காமிக்கிற வாங்க, செம்மையாக இருக்கும். ரீசெண்ட் டைமில் எங்கள் ஊருக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது இந்த ஹனுமான் ஸ்டாச்சு வந்த பிறகு கொஞ்சம் நிறைய ஃபேமஸே ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் ஊர் பேர் தெரியாது தவிர ஹனுமான் டெம்பிள் இருக்கு இல்லையா, அங்கே போகலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் போயின்னு இருப்பாங்க. பட் அந்த ஹனுமான் டெம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹனுமான் டெம்பிள் ஓப்பன் பண்ணுறதுக்கு தெலுங்கில் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்தாங்க இந்த ஊருக்கு. அவங்க ஓப்பன் பண்ணாங்க இந்த கோயில். அவங்களுக்கே ஹனுமான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்காரங்க எல்லாம் போய் இன்வைட் பண்ணாங்க. அவங்க இன்வைட் பண்ணதும் உடனே ஒத்துக்கிட்டாங்களா, அந்தளவுக்கு கிரேட் பர்சன். இல்லைன்னா இவ்வளோ தூரம் இந்த டெம்பிள் ஓப்பன் பண்ணணுன்ட்டு யார் நினைப்பாங்க. ஆனால் அவங்க ஓப்பன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்களா. பட் நாங்கள் தான் பார்க்க முடியல. அந்த நேரத்தில் நாங்கள் சென்னையில் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் பார்க்க முடியல. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்தாங்க சிரஞ்சீவை. சரி கோயிலுக்கு வந்தாச்சு. ஹனுமான் டெம்பிள் தாண்டி தான் மலை மேலே போனோம். இந்த இது இருக்கு இல்லையா, மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுருக்குறாங்க இல்லையா, இதுக்கு ஒரு கதையாக சொல்லுவாங்க. இங்கே தேவத்தலுன்னு சொல்லுவோம் தெலுங்குல, தமிழில் என்னன்னு தெரியல. தேவதா என்னவோ தெரியல. அவங்க இங்கே குளிச்சுட்டு மஞ்சள் பூசிக்கிட்டு போவாங்களா. அதுவும் மதியம் நேரத்தில் தான் அந்த ஸ்மெல் வருமா, மஞ்சள் பூசிக்கிற மாதிரி மஞ்சள் ஸ்மெல் எல்லாம் வருமா. மலை மேலே ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் வருவாங்க இல்லை, அவங்க சொல்லுவாங்களா இந்த மாதிரி எப்பவுமே அங்கே மஞ்சள் பூசுகிற மாதிரி யாரோ குளிச்சுட்டு போகிற மாதிரி எப்பவுமே இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அதனால அது எப்பவுமே அந்த கதையை சொல்லினே இருப்பாங்க. நாங்களும் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் அது உண்மையாக இல்லையான்ட்டு எனக்கு தெரியாது. இப்போ இங்கே ஒரு பெரிய ஷேப்பே தெரியுது இல்லைங்களா, ஒரு பாதம் மாதிரி கால் ஃபீட் மாதிரி ஒரு ஷேப் தெரியுது இல்லைங்களா. இது வெங்கடேஷ் பெருமாள் கால் வச்சாங்க, இங்கே கீழே இறங்கிச்சு. அதனால திருப்பதி மேலே போய் அவங்க
நின்னுட்டாங்க அப்படின்ட்டு கதை சொல்லுவாங்க. நாங்க இதுவரைக்கும் கூட நம்பினே இருப்போம். ஏன்னா சின்ன வயசுல சொன்னது அது அப்படியே மைண்ட்ல இருக்கும் இல்லையா? ஆனா இங்க வந்தாங்களா? அதெல்லாம் தெரியாது. ஆனா அது சொல்றதெல்லாம் நாங்க நம்பி இப்போ கூட அந்த கோயிலுக்கு மலை மேல போனோன்னா, வெங்கடேஷ் பெருமாள் கால் எங்க இருக்குன்ட்டு பார்த்துட்டு, கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளவே என்டர் ஆகுவோம். என்னவோ இது எல்லாமே ஒரு கட்டுக்கதைன்னு நம்மளுக்கு இப்போ தெரியுது. நம்மளுக்கு இந்த வயசு வருது தெரியுது. ஆனாலும் அது சின்ன வயசுல சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க இல்லையா? இப்போ போனா கூட அது பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளவே வருவோம். அந்த மாரி மைண்ட் செட் ஆயிடுச்சு போல. நாங்க காவடிக்கெல்லாம் திருத்தணிக்கு போமாட்டோம். இப்போ அங்க முருகர் இருந்தார் இல்லையா? இங்க வந்து காவடி எல்லாம் செலுத்திட்டு போயிடுவோம். எங்க மலை மேலேயே எல்லா சுவாமியும் இருக்கிறதுனால, நாங்க திருத்தணிக்கு போயிட்டு காவடி செலுத்தணுன்ட்டு கிடையாது. எங்க மலை மேலேக்கே வருவாங்க. எங்க ஊர் சுத்தி இருக்கிற ஜனங்க எல்லாம் கூட நெறைய பேர் இங்கே வருவாங்க. சில பேர் மட்டும் திருத்தணிக்கு போயிட்டு காவடி எல்லாம் செலுத்திட்டு வருவாங்க. நம்ப கோயில் அது சின்னதா இருந்தாலும், பெருசா இருந்தாலும், நம்ப ஊர் கோயிலுன்னாலே அது ஒரு விசேஷம் தானே! நம்மளுக்கே தெரியாம, நம்மளுக்கே அறியாம நம்ப உள்ளேருந்து சிரிப்பு தானா வந்துடும். இப்போ சிவன் கோயில் இருக்கு இல்லையா? சிவராத்திரி அன்னைக்கு நம்ப எத்தனை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும், நம்ப ஊர் கோயில்லேருந்து ஒரு சின்ன ஃபோட்டோ வந்தா கூட, அது தெரியாம சந்தோஷம் முகத்துல அப்படியே வந்துடும். நம்மளுக்கே அறியாம வந்துடும். நம்மளே தெரியாம சிரிச்சுன்னு இருப்போம். அது எனக்கே கிடையாது. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்கவங்க ஊர் கோயில் தான் அவங்கவங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷலா தெரியும் இல்லையா? எங்க ஊர் கோயில் கூட அப்படிதான். இது ரொம்ப பழைய கோயில் தான். பட் இது வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணிட்டு, நல்லா புதுசு மாரி வச்சிருக்கிறாங்க. இப்போ சிவன், பார்வதி அம்மா, முருகன், விநாயகர் மட்டும் தான் இருந்தாங்க. விநாயகர் கூட மாத்தி புதுசா வச்சுட்டாங்க. பட் இப்போ இருக்கிற சிவன், பார்வதி அம்மா, முருகர் மட்டும் பழசு தான். எப்பத்துலேருந்தே அப்படியே தான் இருக்கு. இப்போ இருக்கிறாங்க இல்லையா? இங்க விநாயகர், கருடா அதே மாரி என்னது ஆஞ்சநேய சுவாமி இவங்களெல்லாம் புதுசா இப்போ தான் செஞ்சு வச்சாங்க. இதெல்லாம் புதுசா செஞ்சாங்க. இங்க கல்யாணம் அந்த மாரி எல்லாம் கூட நெறைய நடக்கும். இங்க தான் ஜாஸ்தி கல்யாணம் அதெல்லாம் கூட நடக்கும். ரூம்ஸ் எல்லாம் கூட நல்லா கட்டி வச்சுட்டாங்க. உங்கள்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே திருத்தணி கோயில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருத்தணி கோயிலுக்கு வந்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் எங்க ஊர் கோயில் இருக்கும். இங்க வந்து விசிட் பண்ணிட்டு போங்களா. நல்லாயிருக்கும். அந்த ஃபீலே உங்களுக்கு செம்மையா இருக்கும். மலை மேல இந்த கோயில் இருக்கும். வர வழியிலவே ஹனுமான் ஸ்டாச்சு இருக்கும். அதுவும் செம்மையா இருக்கும். அது ஒரு கதை இருக்கு. அதுக்கு வேற வீடியோ எப்பயாச்சும் போடுறேன். அது ஒரு கதையா சொல்லின்னு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்லவே எல்லா சாமிங்க இருந்தாங்க போல. அந்த மாரி கதைங்கெல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. அதுவும் நாங்க நம்பினே இருந்தோம். ஆனா அதுக்கேத்த மாரி சில ப்ரூஃபுங்க கூட அப்படியே இருக்கு. அதனால நாங்க இன்னும் கூட நம்புறோம். இப்ப பாருங்க, பெருமாள் காலடி அப்படியே அச்சாயிருக்கு. அது வர வர கொஞ்சம் மறைஞ்சிட்டு வருது. ஷேப் கொஞ்சம் இதாயிடுச்சு. ஆனா அத ஃபர்ஸ்ட்ல பார்க்குறப்போ அப்படியே தான் இருந்துச்சு. நாங்க சின்ன குழந்தையில பார்க்குறப்போ அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலவே மாடு காலடி கூட இருக்கும். அதே விதமா ஹனுமான் ஸ்டாச்சு பார்த்தீங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி ஹனுமான் எவ்வளோ பெருசு இருக்கோ, அவ்வளோ பெரிய கல்லே இருக்கும். அதுலேருந்து ஓம்ன்ட்டு சவுண்ட் வந்துன்னே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லினே இருப்பாங்க. அம்மாவங்க எல்லாம் அப்போ மாடு மேய்க்கிறதுக்கு இதுக்கெல்லாம் போவாங்க. அப்பெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களும் கேட்டது மாரி சொல்லுவாங்க. என்னவோ இதெல்லாம் நம்பலாமான்னு கேட்டா எனக்கும் தெரியாது. எங்களுக்கு சொன்னாங்க. அது உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன் நானு. நாங்க எதெல்லாம் நம்பின்னு இருந்தோமோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். இப்போ கூட கொஞ்சம் அந்த ஃபீல் இருக்கும். உண்மைதான் இருக்கும் போல அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வரும். அதனால நாங்க போறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்போம். இதெல்லாம் உண்மையான்னு கேட்டு என்ன கொஞ்சம் கேட்காதீங்க. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கதை நான் சொல்லிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போறீங்கன்னு கேட்குறீங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோலவே எல்லாம் சொல்லிட்டா எப்படி? நிறைய கதை இருக்கு எங்கள் ஊர் பற்றி. வீடியோ ரொம்ப லாங் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால தான் 2 பார்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனது வரைக்கும் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கே போனோம், எந்த இது காமிக்கிறதுக்காக இப்படி அவஸ்தைப்பட்டோம், இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். நம்ம சேனல் அப்படியே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்க முடியாது இல்லையா? ஓகே ஓகே, ரொம்ப ஓவராக தான் போகுதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படியே அந்த லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறது, இந்த வேலையெல்லாம் கூட கொஞ்சம் முடிச்சிடுங்க. சரி சரி, தேங்க்யூ, பாய் பாய்.